சிவாலயங்களுக்கு போனோம்னா அங்க சிவபெருமானை வழிபாடு முடித்து விட்டு அப்படியே வலமாக வந்தா ஒருத்தர் இருப்பார், சண்டேச நாயனான்னு ஒருத்தர் இருப்பார். அங்க போகும்போது பெரும்பாலும் நாம என்ன கருதி இருக்கிறோம், காது கேட்காத சாமி. நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். ஏன் செவிட்டு சாமி இப்படிதான் மக்கள் சொல்ற வழக்கம், அப்படித்தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க, கைய தட்டணும் அங்க போய், அப்பதான் நீ வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு தவறான செய்தியை சொல்லி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? அவர் காது கேளாதவர் அல்ல, எப்போதும் சிவத்தையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு அருளாளர். அவரை போய் வணங்கணும். நீங்க அவரை வணங்கலைன்னா சிவாலய வழிபாடு செய்தது நிறைவு பெறாது. நீங்க எப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா மறந்து விடாதீர்கள், நீங்க அவசியம் வணங்க வேண்டிய மூர்த்தியில ஒன்று சண்டேச நாயனார்.